மீன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி வக்ரபலன் 2025 மீனம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆணி மாசம் 29ஆம் நாள், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில உங்க ராசியில இருந்து வக்ரகதியில செஞ்சிருக்க போகிறார். கடந்த மார்ச் 29 பங்குனி 15ஆம் நாள் கும்பராசியிலிருந்து உங்க ராசி மீன ராசிக்கு பெயர்ச்சியானார் சனி. இந்த மீன ராசி உங்க ராசியில இருந்து கொண்டு வக்கரகதியில செஞ்சரிக்க போகிறார். ஆணி 29ல இருந்து கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்க ராசியில இருந்து வக்கரகதியில செஞ்சரிக்க போகிறார். இந்த வக்கரகதியில செஞ்சரிக்கிறதுனால மீனராசி உங்க ராசிக்காரர்களுக்கு மீனராசிக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 7.5 சனியில ஜென்ம சனி காலம் மீனராசிக்கு நடக்குது இல்லையா? அப்ப இந்த வக்ரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு எப்படி பயன்படும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரகதியில சஞ்சரிக்கும். அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் வக்கர காலம். அதாவது பாத்தீங்கன்னா சனி இருக்கக்கூடிய ராசியில இருந்து சூரியன் 5ஆம் இடம், 6, 7, 8, 9 இந்த ராசிகள்ல சனி இருக்கிற ராசியில இருந்து 5, 6, 7, 8, 9 ராசிகள்ல சஞ்சரிக்கக்கூடிய காலம், சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் சனிக்கு வக்கர காலமாக சொல்லப்படுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் உச்சம் நீச்சம் ஆகிறது அதனுடைய கிரக காரகத்துவத்தை அனுசரித்து தான். ஒருத்தருக்கு நம்ம ஜாதகத்தில் தசாபுத்தியாலும் சரி, கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் நமக்கு பலன் தரும் பொழுது ஒன்று அதனுடைய காரகத்துவ பலன்களும் அதே போல ஆதிபத்திய பலன், எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார், இந்த 2 பலனையும் சேர்த்து தான் செய்யும். ஆனால் வக்கர காலங்களில் மட்டும் தன்னுடைய ஆதிபத்திய பலன்கள் விசேஷமாக நடைபெறும், காரகத்துவ பலன்கள் பெருசா நடைபெறாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சுபகிரகம் உச்சமானா நல்ல பலன் இல்லை என்றும், அதே பாவகிரகம் வக்கரமான நல்ல பலன். ஏன்னா பாவகிரகம் சனி பாவகிரகம் வக்கரம் அடையும் போது நன்மை. ஏன்னா சனியுடைய காரகத்துவ பலன் நடைபெறாது. சனியோட காரகத்துவம் என்ன? தடை, தாமதம், இழுபறி, அதே போல உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காமை, தன்னிலை தாழிடல், வறுமை, அதே போல கடன், கவலை, ருண ரோக நோய், எதிரி, ஒம்பு வழக்கு, கடன், இந்த மாதிரியான பலன்களை தான் சனியுடைய காரகத்துவங்களா கொண்டிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த வக்ரகாலம் அப்படிங்கிறது சனி வக்கரம் அடைவது நன்மை. அதிலும் மீன ராசிக்கு பெரும் நன்மை. ஏன்னா ஒருத்தருடைய அதாவது டஃப்பான காலம், யோக திசையே நடந்தா கூட டஃப்பான காலம் அப்படின்னா ஜென்ம சனி காலம், அடுத்தது அஷ்டம சனி. அப்போ ஜென்ம சனியுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொற்காலம், ஒரு நன்மையை ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலம் சனியால. அப்ப பாத்தீங்கன்னா காரகத்துவ பலன்கள் நடைபெறாது, ஆதிபத்திய பலன்கள் மட்டும் நடைபெறும். சனி மீனராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. ராசியில இருந்தா என்ன பலன் நடக்குமோ அதுதான் நடக்கும். சனியோட 7.5 சனி ஜென்ம சனி பாதிப்பு குறையும். அப்ப இது ஒரு பெருமூச்சு ரிலீஃபான டைம். இந்த ஆணி 29ல இருந்து கார்த்திகை 12ஆம் தேதி வரைங்கிற டைம் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய டைம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஜென்மசனி, அதாவது 7.5 சனியில ஜென்மசனிங்கிறது குடும்பத்தை பிரிக்கக்கூடியது. குடும்பத்துல குளறக்கூடிய அந்நியர்களுடைய தலையீட்டை உருவாக்கி குடும்பத்துல பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல பாத்தீங்கன்னா ஜென்மசனி காலங்கிறது நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைக்கும். யாரெல்லாம் நம்பி இருக்காங்களோ வேண்டியவர்கள் எல்லாம் விலகி நிற்கக்கூடிய காலமா இருக்கும் ஜென்மசனி காலங்கிறது. யாரெல்லாம் நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது யார் எப்படின்னு தெரிய வைக்கும் இந்த ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ பணம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. தேவையில்லாத குடும்பத்தில் அந்நியர்களோட தலையீட்டை அனுமதிக்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாகவே வச்சுருக்கிறதுனால முடிவு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதையும் ஆற போட்டு செய்கிறது நல்லது. டேக் இட் ஈஸி பாலிசி இந்த காலத்தில் பெஸ்ட்டு. யோக திசை நடந்தால் கொஞ்சம் பலன்கள் கம்மிப்படும். அவயோக திசை நடக்குது ஜாதகத்தில், சுயஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். ஆனால் அந்த வக்கர காலங்கிறது நன்மை. அப்போ ஜென்மசனியுடைய தாக்கம் குறையும். இதனுடைய தாக்கம்லாம் நடக்காது இந்த காலத்தில். அப்போ 11ஆம் இடத்த அதிபதி ராசியாக இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது என்ன? மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதில் நடக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். மூத்த சகோதரம், சித்தப்பா ஸ்தானம், லாபஸ்தானம் 11ஆம் இடம். இந்த லாபாதிபதி போய் ராசியில் இருக்காருன்னா அப்போ தான்
லாபகரமான மனிதராக மாறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல மூத்த சகோதரத்துடைய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல நம்ம விரும்பிய காரியங்கள் ஒன்று இந்த அந்த சனி வக்கர காலங்கள் கண்டிப்பா நடைபெறும். நீண்ட நாளா நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று இந்த சனி வக்கர காலங்கள்ல மீன ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக நடைபெறும். அதே போல பார்த்தீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் இருந்த அந்த இருட்டு விலகி கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு நடக்கக்கூடிய காலம். அதாவது பார்த்தீங்கன்னா, தடை, தாமதம், இழுபறி இல்லாம முதல் முயற்சியிலே எல்லாமே நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதேபோல 12ஆம் இடத்ததிபதி அவர்தான். 12ஆம் இடத்ததிபதி அவர்தான் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் விரயத்தை தனக்காக விரயத்தை கட்டுக்குள்ள வைக்கணும். ஏன்னா வந்து 7 சனியே விரயம் பாக்கெட்ட வந்து காலி பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா, பர்ஸ பதம் பார்க்காம விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன குழந்தைங்களா இருந்தா, குழந்தைகளுக்கு முழங்கால் செலவுன்னு அப்படிங்கிற மாரி அமைப்புல வந்துரும். அதனால பார்த்தீங்கன்னா, பர்ஸ பதம் பார்க்காம விடாது. அப்ப செலவுகள கட்டுப்படுத்தணும். செலவுகள்ல வந்து வரம்புக்கு மீறி போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். அதாவது தூங்கக்கூடிய அமைப்பு, கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களும் நடைபெறும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடத்து அதிபதி ராசியில சஞ்சரிக்கிறது கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கும். நெறைய ஒரு விஷயத்துக்காக நெறைய அலைச்சல், வேலை பளுவுக்காக கொஞ்சம் சுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். ஆனா 11ஆம் இடத்ததிபதி ராசியில இருக்கிறதுனால, இந்த லாபகரமான மனிதராக இந்த காலங்கள்ல, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இந்த காலம் ஒரு முன்னேற்றமான காலம். சனியோட 7 சனியோட தாக்கம் குறைந்து காணக்கூடிய காலம். எதிலும் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா, தொழிலிலே லாபம், தொழிலிலே வெற்றி, தொழிலிலே புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான லாபகரமான விஷயங்கள் அதாவது நீண்ட நாளா நடக்கணும் அப்படின்னு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். தேய்பிறை அஷ்டமி காலங்களில் காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யவும், அதாவது பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும், அதே போல விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்வது, ஐயப்பன் வழிபாடு செய்வதும் இந்த ஜென்மசனி 7 சனி ஜென்மசனியுடைய காலங்களுடைய வீரியத்தை குறைக்கும். ஆனாலும் இந்த வீரியம் இந்த வக்கர காலங்களில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நடைபெறாது. துணிந்து அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக அமையும். இந்த ஜென்மசனி காலங்களில் ஜென்மசனி காலமாக இருந்தாலும் வக்கர காலங்களில் மீனராசிக்காரர்களுக்கு அமையும். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது எதை தொட்டாலும் லாபங்கிற அமைப்பிலேயே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.